ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரதம் வரலட்சுமி விரதம். திருமணமான சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரும் குடும்பத்தினரும் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக, திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவர் அமைய வேண்டும், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக வரலட்சுமி நோன்பு இருந்து வழிபடுவது வழக்கம். இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் பௌர்ணமியுடன் இணைந்து வருகிறது. இந்த நாளில் அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். இதனால் வீட்டில் எப்போதும் சுபிக்ஷம், செல்வம், மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம். ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வழிபாடு மற்றும் விரத நாட்களும் அம்பிகையின் அருளை பெறுவதற்காக நாம் விரதம் இருந்து வழிபடுவதற்கான நாளாகும். ஆனால் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் என்னுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் என சாருமதி என்ற பெண்ணிற்கு மகாலட்சுமியே குறித்து கொடுத்த நாள்தான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி விரத நாளாகும். அதனால்தான் மற்ற நாட்களை விட இந்த நாள் மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது. வரலட்சுமி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடித்து மகாலட்சுமியை வழிபடலாம். திருமணமான பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள், கணவன் இல்லாத பெண்கள், ஆண்கள் என யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம். மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்து வழிபட்டு பலவிதமான வரங்களை பெறுவதற்குரிய நாளாக வரலட்சுமி விரதம் கருதப்படுகிறது. வரலட்சுமி விரதம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆடி மாதத்தின் 4வது வெள்ளிக்கிழமையில் வருகிறது. இந்த நாளில் மாலையில் பௌர்ணமியும் இணைந்து வருவது மிகவும் விசேஷமானதாகும். வரலட்சுமி விரதம் என்பது மொத்தம் 3 நாட்கள் வழிபட வேண்டிய விரதமாகும். 3 வகைகளில் வரலட்சுமி விரத வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். 1. மகாலட்சுமியின் படம் மட்டும் வைத்து வெள்ளிக்கிழமை மட்டும் வழிபடலாம். 2வது, மகாலட்சுமியின் படத்தை மனை மீது எழுந்தருள செய்து கலசம் அழைத்தும் வழிபடலாம். வியாழக்கிழமை அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து, வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டு, சனிக்கிழமை புனர்பூஜை செய்து வழிபாட்டினை நிறைவு செய்யலாம். அல்லது வெள்ளிக்கிழமையே அம்பிகையை அழைத்து அன்று ஒரு நாள் மட்டும் வழிபடலாம். இவ்வாறு புனர்பூஜை செய்து வழிபாட்டினை நிறைவு செய்யலாம். நாம் அனைவரும் வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டு அனைத்து வகையான செல்வங்களை பெறுவோம்.